தேர்ட்டில் நடக்கிற ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பெருங்களூர் வர்சஸ் பொன்னமராவதி. இந்த மேட்ச் 5 ஓவர். பேஸ் பண்ணா சைக்கிளில் ராஜ்குமார், நான் சைக்கிளில் கோபி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ராஜ்குமாருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்லையே. செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. பாயிண்ட் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். போன பாலில் லைஃப் கொடுத்தாங்க, அடுத்த பால்லே பனிஷ் பண்ணியிருக்காரு. இங்கே ராஜ்குமார் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் சூப்பரான டெலிவரிங்க, குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா கம்பேக் பண்ண முத்துக்குமார். பாலோட ஃபோர்த் ஒன் குயிக்கர் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் முத்துக்குமார். பாலோட ஃபிஃப்த் ஒன் விரட்டி ஆடி இருக்காரு. அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் ஜட்டு விரட்டி போனார். ஆனால் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒரு மிஸ் ஃபீல்டு 2 ரன் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பிள்ளையோட லாஸ்ட் 1 more பால் தெளிவாக அடிச்சிருக்காங்க. எங்கேயோ போயிருக்கு, கண்டிப்பாக அதை தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய 6 ஃபர்ஸ்ட் பால்லே லைஃப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அதுக்கு பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவருக்கு இங்கே 14 அடிச்சிருக்காங்க பெருங்களூர். முதல் ஓவருக்கு 14. செகண்ட் ஓவர் போட வெங்கட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் கோபி ஆன் ஸ்ட்ரைக். ஒயிட் பால் சுச்சிகர் திரும்பி ஆட பார்த்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெங்கட். பாலோட செகண்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டை வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு. நல்ல ஸ்டாப். ஒரு ரன். தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. திருக்கல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு. லெக் கட்டர். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வெங்கட். ஃபோர்த் ஒன் சுச்சிக்கிற்கான ட்ரை. இதுவும் தெளிவாக போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் 2 டாட் பால். இந்த ஓவரில் வர 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வெங்கட். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். தெளிவான மீட் இல்லை, கீப்பரே பாலுக்கு போயிடுவார். இதையும் டாட் பாலை மாற்றிருக்காருங்க. கன்டினியூட்டியாக 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வெங்கட். லாஸ்ட் 1 more பால் எடுத்து அடிச்சிருக்காரு. பால் சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா நல்லா டேக்கணுங்க. இங்கே முத்துக்குமார் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காங்க. 3 டாட் பாலுக்கு அப்புறம் பெரிய ஷாட்டு போய் ப்ரெஷரில் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு இங்கே ராஜ்குமார். எக்ஸலண்ட் ஓவருங்க. இந்த ஓவரை ஒரே ரனுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே வெங்கட். போன ஓவரை 2 ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 16 2 ஓவருக்கு. தேர்ட் ஓவர் படம் எங்கள் அழகு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் இருக்க ஃபீல்டர் முத்துக்குமார் பாலை கலெக்ட் பண்ண 1 ரன்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் பீர் சூச்சிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்ட்ரி தெளிவாக வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு எங்கள் பீர் முகமது. ஒரு பவுண்ட்ரி. அவளோட நெக்ஸ்ட் ஒன் பொட்டச்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக அது கிளியர் பண்ணோம். தாண்டி போயிருக்கு. பிகைந்த ஸ்டம்பில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. போன பாலில் பவுண்ட்ரி, இந்த பாலில் 6. கடைசி 2 பாலில் 10 ரன்னை கொண்டு வந்திருக்காரு எங்கள் பீர். போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் தரையாகவே ஆடி இருக்காரு. 2க்கான ட்ரையாக அங்கே ஃபீல்டை விரட்டி போயிருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டை. 2 ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. பவுலர் கைக்கு பக்கத்தில் தான் போணுச்சு. அங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காரு. அதில் பவுண்ட்ரி போயிருக்கு. பீர் பதிவு பண்ணுறா. இந்த ஓவரில் 3வது பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. அங்கே ஃபீல்டர் பின்னாடி ஒரு ஃபீல்டர் இருந்தார். தெளிவாக மீட்டாக இருந்தால் கைக்கு போகிறதுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். போடுறேன். ஓவருக்கு 35. போன ஓவரை எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காரு பீர் அப்படின்னு தான் சொல்லணும். மேட்சுக்கான 4th ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஸோ நல்லா அடிக்கிருந்தார். ஸ்கூப்புக்கான ட்ரையில் எங்கள் விக்கெட் பறி போகுது. ஃபர்ஸ்ட் பால்லே இங்கே விக்கெட் எடுத்து மேட்ச்சில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காரு முத்துக்குமார். பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் தேவா ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2க்கான ட்ரையாக அங்கே ஃபீல்டை விரட்டி வந்துருக்காரு. சின்ன மிஸ் ஃபீல்ட் நடக்க இங்கே கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க 2. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். குயிக்காக டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு முத்துக்குமார். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு. பவுண்ட்ரிக்கான சான்ஸா அங்கே ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. நல்ல ஃபீல்டிங்கை போட்டாங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. சூப்பராக தெளிவாக பாலை வாட்ச் பண்ணி ஒரு லேட் கட்டில் பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு தேவா. நெக்ஸ்ட் ஒன் பால் ஹைட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தாங்க. ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ட்ரை ஃப்ரம் அழகு. நல்லா எஃபோர்ட். 2 ரன் ஓடி இருக்காங்க. இதையும் 2ஆக மாற்றிருக்காங்க பெருங்களூர். நெக்ஸ்ட் ஒன்
ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் கையிலே லேண்ட் ஆயிருக்கு. நல்ல டேக் ஆன். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பெருங்களூர். 4 ஓவருக்கு 43. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பாண்டியா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் லயனில் வச்சு பிடிச்சிருக்காருங்க. அகைன் நல்ல டேக்கன். இங்கே அழகு நல்ல ஷாட்டு தாங்க. பட் ட்ராவல் ஆகல. ஹால் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் கோபி செகண்ட் ஒன். அங்கே வெங்கட் நல்ல எஃபர்ட்டுங்க. சூப்பர் ஃபீல்டிங் எஃபர்ட். சரியான ட்ரைங்க அங்கே வெங்கட். பவுலிங்கை தொடர்ந்து எங்கள் ஃபீல்டிங்லேயும் நல்ல எஃபர்ட்டை போடுறாரு வெங்கட். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் யோகராஜ் தரையாக போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரைன் பார்த்தா அப்படி விரட்டி வந்திருக்காங்க. இங்கே 2வது ரன் ஓடுறாங்களா. கீப்பர் 2க்கு தெளிவாக அடிச்சிருக்காங்க. ஆனால் பிடிச்சி அடிக்கல. உள்ளே வந்துட்டாரு யோகராஜ். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை எஜ்ஜு முட்டாய் போயிருக்கு. பவுலருக்கே பால் போயிருக்கு. நல்ல டேக்கானுங்க. நல்ல கேட்ச். காட்டன் போல்ட் 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க இந்த ஓவரில். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா ஆல்ரவுண்டர் நிவாஸ். சுற்றிட்டுக்கான ட்ரை அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். அதிகபட்ச சிங்கிளாக உள்ளே வந்துட்டாருங்க கோபி. ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு ஒரு ரன். இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 more பால். பவுலர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. அதிகபட்சம் 2வது ரன்னுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஓட்டாருங்க. குடுன்னு வேகமாக ஓட்டாருங்க இந்த இடத்துல நிவாஸ். நல்லா ரன்னிங். இந்த 2 ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க பெருங்களூர். 50 டார்கெட் ஃப்ரம் பொன்னன் விடுதி. 50 டார்கெட்டாக சேஸ் பண்ணா ஹவுடி மேட்ச் பண்ணா முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணா. தேவா குயிக்காக டெலிவரிங்க. அப்படி ஆக்கார் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே தேவா. பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பால் தெரிச்சு போயிருக்கு. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு அங்கே யோகராஜ். போகலன்னு நினைக்கிறேங்க. தட்டி விட்டு போயிருக்காரு. நல்ல எஃபோர்ட்டுங்க. சூப்பரான எஃபோர்ட்டு. அங்கே பவுண்டரி போகலை அப்படிங்கிறத பழனி சொல்லியிருக்காரு. நல்ல ஃபீலிங் எஃபோர்ட்டுங்க. ஒரு 2 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல எஃபோர்ட்டு. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காருங்க. எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட். கண்டிப்பாக இது பவுண்டரி போகும். எஸ் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபோர்த் ஒன் ஒரு ஸ்லோயர் மறிச்சு அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. எக்ஸலன்ட் ஃபீல்டிங்கை போட்டுங்க. மிட் விக்கெட்டில் இருந்து ஸ்கொயர் லெக் வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ போன பாலில் பீர் நல்ல எஃபோர்ட் போட்டார். இந்த பாலில் எக்ஸலன்ட் எஃபோர்ட்டுங்க கோபி. சரியான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஃபீல்டிங். பாலோட 5th ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு போயிருக்கு. அங்கே கேட்ச் போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் வரலாம் தாண்டி போயிடுச்சுங்க. 6 தேவையான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். தெளிவாக ஆடிருக்காரு. வச்ச ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு இங்கே முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட லாஸ்ட் 1 more அப்படி ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை கம்பேர் பண்ணும்போது பெருங்களூர் எப்படி 14 ரன் அடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே பொன்னன் விடுதி 14 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட இங்கே ராஜ்குமார் அப்படி ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஒன் இப்போ சைக்கில் முத்துக்குமார் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை அங்கே ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. அதிகபட்ச சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் ஃபுல்லாகவே நல்லா போட்டு போடுறாங்க இங்கே பெருங்களூரில். ஒரு ரன். தேர்ட் ஒன் உடச்சி போட்டார். அங்கே ஃபீல்டர் தேவா கையில் போயிருக்கு. டேரக்ட் கிட்ட அங்கே அடிக்கிறாரு. ஆனால் உள்ளே போயிட்டாருங்க. ஒரு ரன். ஃபோர்த் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ராஜ்குமார். பாலோட 5th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2க்கான ட்ரையா அங்கே கோபி ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. 2 ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க 2. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா பவுண்டரி தாங்க போயிருக்கு. பவுண்டரியோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி. ரிமைனி இருக்க 18க்கு 27. அதாவது ஒரு ஓவர் சிக்கனமாக மாறுனுச்சு அப்படின்னா பெருங்களூர் பக்கம் மேட்ச் போகும். இந்த மொமெண்டத்தை அடுத்தடுத்த ஓவர்லையும் தக்க வச்சாங்கன்னா பொன்னன் விடுதி அவங்க பக்கம் மேட்ச் போகும். தொடர் பட நிவாஸ் குயிக்காக டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. குத்துன உடனே சரியான பேஸ் வந்திருக்கு இங்கே நிவாஸ் கையில் இருந்து. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நிவாஸோட செகண்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா பின்னாடி ஃபீல்டர் இருந்தார். நல்ல ஃபீல்டிங்கை போட்டுங்க. விரட்டி போய் எடுத்திருக்காங்க. 2 ரன் ஓடிருக்காங்க இந்த பாலில். பாலோட 3rd ஒன் உடம்புல பட்டு வந்திருக்கு. விக்கெட்டாக மாற்றுறாங்களா? அங்கே பேக்கப் இல்லை தெளிவாக போனோம். அங்கே போயிட்டாருங்க. பேக்கப்பு கரெக்டாக போயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருந்த பேட்ஸ்மேன் விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் பாண்டியன். ஸோ நல்ல பேக்கப்புங்க. தெளிவாக பாலை பிடிச்சி கரெக்டான த்ரோவை அடிச்சிருக்காரு பதஷ்டப்படாமல். விக்கெட்டை மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இங்கே இழக்கிறாங்க பொன்னன் விடுதி. நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக போயிடுவாருங்க. விஜய் எப்போயும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபீல்டர் குடுன்னு ஓட்டாருங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன்
ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா கோபி ஃபீல்டர் லயனில் வச்சு பிடிச்சிருக்காங்க. சூப்பர் டேக்கன், நல்ல கேட்சுங்க. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே பொன்னன் விடுதி. இந்த ஓவரில் மேட்ச்சில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாரு இங்கே நிவாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பெருமாள் ட்ரைவ் மைண்ட் செட்டு போயிருக்காருங்க. பேக் டு பேக் விக்கெட், அதன் காரணமாக தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காரு. ட்ரைவுக்கு நல்லா ஸ்டாப்பாங்க. ராஜ்குமார் வரன் 3 ஓவருக்கு 27, 2 ஓவருக்கு 23 அடிக்கணும். 4th ஓவர் பட ராஜ்குமார் ஒரு போல 2 ஓவர் யூஸ் பண்ணலாங்க. அதனால ராஜ்குமார் கொடுத்துருக்காங்க. அங்கே கேப்பில் போயிருக்கு. இல்லை யோகராஜ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. 2 மாற்ற ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா எஸ் மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு 2 மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு. பிகைன் த ஸ்டம்பில் அங்கே கேட்சுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா செல்வா விரட்டி போயிருக்காரு. ஸ்டாப் பண்ணுறாருங்க. எக்ஸலன்ட் ஃபீல்டிங் அப்பாட்டுங்க. பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஃபீல்டிங் அப்பாட். இங்கே 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல எஃபர்ட்டுங்க அங்கே செல்வா. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்காங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார். பாலோட 4th ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கு பால் வந்துடுறாங்களான்னு பார்த்தா யோகராஜ் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. இந்த எண்ணில் அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாருங்க. இதையே 2 மாற்றிட்டாங்க. 8 பாலுக்கு 16 சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. பால் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. ராஜ்குமார் நல்லா டேக்கானுங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ போன ஓவர் நிவாஸ் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. அப்படி இருக்கும்போதே எங்கள் ராஜ்குமாரை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் மேட்ச் ஓவரை இது வரைக்கும் நல்லா போட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் ராஜ் டு ராஜ் 7க்கு 16 பேட்டில் போட்டு போயிருக்காங்க. அங்கே பிகைன் த ஸ்டம்பில் தேவா காலை போட்டு சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்க முடியும் இந்த பாலில். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இந்த ஒரு ரன்னோட 4வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 6 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ராஜ்குமார். சாரி 8 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. 4 ஓவருக்கு 35. கடைசி 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் செல்வா இருக்காரு. அதே மாதிரி யோகராஜ் அவருமே இருக்காரு. வீர் முகமது அவருமே இருக்காருப்பா. யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க? பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு. 6 பாலுக்கு 15 அடிக்கணும் அப்படிங்கிற மேலே யோகராஜ் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மேட்ச் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே இன்சிடென்ட்டில் விக்கெட்டான்னு பார்த்தா கீப்பர் போனார். அங்கே நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில். போன பால் ஒரு வீடு போயிருக்கு. 5க்கு 13 சப்போர்ட் பண்ணி போய் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு. 6 நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு 6 ஃப்ரம் பெருமாள். பாலோட தேர்ட் ஒன் 4க்கு 7 ரெயின் பெருசாட்டுக்கான ட்ரை. அங்கே கவர்ஸில் தெரிச்சு போய்க்கிருக்கு. ராஜ்குமார் விரட்டி போயிருக்காரு. 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இந்த பாலில் 2 ரன். 3 பாலுக்கு 5 எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே நிவாஸ் ஃபீல்டர் பவுண்டரிக்கான சான்ஸா த்ரோவை பாஸ்டாக அடிக்கணும். 2வது ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்பேஸ் கால் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். எக்ஸலன்ட் த்ரோ ஃப்ரம் நிவாஸ். சூப்பராக அடிச்சிருக்காருங்க. கடைசி 2 பாலுக்கு 4 ப்ரெஷரான சுச்சுவேஷன். முக்கியமான பந்து தரையை ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் ராஜ்குமார் கீப்பர் எண்ணில் அடிக்கிறாரான்னு பார்த்தா அந்த எண்ணில் அடித்து தப்பு பண்ணிட்டாருங்க. இங்கே அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். செக் பண்ணி கொடுப்பாங்க. 2 ரன். 1 பாலுக்கு 2. ஸோ 1 ரன் அடித்தா மேட்ச் ட்ரா ஆனால் சூப்பர் ஓவர்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். முக்கியமான பந்து வேலைபிள் பால். நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. கேட்சை பிடிச்சா மேட்ச் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஒரு வழியாக கேட்சை பிடிச்சாருங்க. ஓ இங்கே ஜெயிச்சுட்டாங்க பெருங்கல்லூர். ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக போய் 6க்கு 15 ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போய் ஜெயிக்க வச்சிருக்காரு எங்கள் யோகராஜ். ஆலக் ஃப்ரம் பொன்னன் விடுதி. ஒரு பக்கமாக மேட்சை நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. ரெஸ்பான்சிபிளாக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தரையில் ஆடி சூப்பர் ஓவர் கொண்டு போயிருந்தா மேட்சை லைஃப் கிடச்சிருக்கோம். பெரிய ஷாட். இந்த பால்லே மேட்சை முடிக்க போய் தப்பு பண்ணிட்டாங்க. ஆல்